என்பதிலும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். இந்தியாவில் கொடிகட்டி பறக்கும் திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் அரசுல ஒரு உறுப்பினராக இருந்த விக்கிரவாண்டி தொகுதியின் எம்எல்ஏ புகழேந்தி அவர்கள் காலமாகிவிட்டார். அதற்காக விக்கிரவாண்டி தொகுதியில ஒரு இடைத்தேர்தல் வச்சது தேர்தல் ஆணையம். ஆனா திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டில் செய்யற அந்த அநியாயம் இருக்கு பாருங்க, அதுதாங்க உலக லெவல்ல இன்னைக்கு பேமஸா இருக்கு. திமுக காரெல்லாம் நாக்க புடுங்கி வெளியே போட்டு திமுக காரன் நாக்க புடுங்கிட்டு இந்த லட்சணத்துல உங்க ஆட்சி நடத்துறதுக்கு, இப்படி ஒரு ஜனநாயக படுகொலை செய்யறதுக்கு நீங்க எல்லாம் நாக்கு பிடிக்கிட்டு செத்து போலாம். வெக்கம் இருந்தா, சூடு இருந்தா, சொரணம் இருந்தா. ஆனா உங்களுக்கு எதுவும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நீங்க செஞ்ச தவிர மீண்டும் மீண்டும் செய்றீங்க. இதற்கு தமிழ்நாட்டு மக்களை பலிகடா வாக்குறீங்க. நீங்க செய்யற தப்ப உங்களை திட்ட வேண்டிய நானு என் மக்களையும் சேர்த்து திட்ட வேண்டிய அவல நிலைக்கு நானால ஆவறேன். மக்கள் எல்லாம் என்னையும் திட்டுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ல எழுதுறாங்க, நீங்க வந்துட்டு பொதுமக்களை இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு சண்முகம் அப்படின்னு வந்துட்டு கமெண்ட்ல எழுதுறவங்களையும் நான் பார்த்திருக்கேன். யாரு கொடுத்தாலும் தேநீர் கொடுத்தா ஒரு கப்பு சாப்பிடுறது நல்லதுதான், தப்பு இல்லை. அதே மனுஷனை ஒரு கப்பு விஷம் குடிடான்னு சொன்னா யாருன்னா வாங்கி குடிச்சிடறோமா? குடிக்கிறது இல்லை தானே. ஏன்னா உயிர் மேல அவ்வளவு பயம் இருக்குல்ல. நாடு உன்னுடைய உயிருக்கு மேலானது, மாநிலம் உன் உயிருக்கு மேலானது. உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலை நீ எப்படி உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகிறாய் என்பதுதான் உன்னுடைய திறமை. அதை வளர்த்து கொள்ளுவதற்கு விடுதலை இந்தியாவில் 75 ஆண்டுகளாகி கூட இன்னும் முடியலனா என்னைக்கு நீங்கள்லாம் மாற போறீங்க? என்னைக்கு நீங்கள்லாம் திருந்த போறீங்க? நான் ஒரு வீடியோ போடுறேன், இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. வாக்காளர்களுக்கு திமுக கொடுப்பதற்காக புடவைகளை வந்துட்டு அடுக்கி வச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கண்ணுல பட்டுடுச்சு. அதைத்தான் மொத்தத்தையும் கொண்டு வந்து எப்படி போடுறாங்கன்னு பாருங்க, நீங்களே பாருங்க. பாத்தீங்களா? பாருங்க, பாத்தீங்களா எப்படி நடக்குதுன்னு? இதுதான் திராவிட மாடல். தெரியுதா? நீங்க தான் நல்லாட்சி செய்யுங்க. மக்கள் உங்களை சென்ற இடமெல்லாம் பெரும் சிறப்பளிக்கிறாங்க. மக்கள் விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியில தேனாரம் பாலாரம் ஓடுது திமுகவினுடைய திராவிட மாடல் ஆட்சியில. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதற்கு இந்த பரிசு பொருட்களெல்லாம் கொடுக்கணும்? வேட்டி, சட்டை, சேலை, இது கூட எத்தனை ஆயிரமோ எல்லாம் கொப்பம் சம்பாதிச்சு பணமா, உன் பாட்டன் சம்பாதிச்சு பணமா, யாரு சம்பாதிச்சு பணம்? தாய்மார்களுடைய புருஷனும் பிள்ளைங்களும் டாஸ்மார்க்ல குடிச்சு 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 அதன் மூலமா நீங்க புடுங்கின பணத்துல கொண்டு போய் ஒரு வேட்டி சேலை, அது கூட ஒரு 100 ரூபாய் வெத்தலை பாக்கல காசை வச்சு கொடுத்துட்டு விலை மதிப்பற்ற வாக்கை அபகரித்து நாட்டின் அத்தனை உரிமைகளையும் பறித்து கொள்ளையடிச்சு வாழறீங்களாடா காலம் காலமா. இதுதான் ஜனநாயகமா? இதுதான் ஜனநாயகமா? ஜனநாயகத்தை நடத்துறதுக்கு இப்படி ஒரு கூமுட்டை முதலமைச்சரா? இது ஒரு நாடா? இது நாடா? இது ஜனநாயக நாடா? ஜனநாயகத்திற்கு மதிப்பு இருக்கிறதா இந்த நாட்டில்? இந்த மாநிலத்தில் ஜனநாயகத்துக்கு மதிப்பு இருக்கிறதா? ஜனநாயகத்தை காக்கவில்லைனா மாநிலத்தின் மக்களினுடைய நிலை வந்துட்டு இன்றைக்கு இருப்பதை விட 100 மடங்கு கீழே போனா என்ன ஆகும்? எல்லோரும் நடு ரோட்டுக்கு வருவான் பிச்சை எடுக்கிறதுக்கு. ஒரு நாளைக்கு இந்த மாநிலத்தை உலக வங்கி தூக்கிட்டு போயிடும். ஏனென்றால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுடைய மாநில கடன் மட்டுமே 8.5 லட்சம் கோடி இருக்கிறது. 8.5 லட்சம் கோடி. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு இந்த திராவிட கட்சிகள் உலக வங்கியில கடன் வாங்கி வச்சிருக்கான். உங்க தலைமையில ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் 1.5 லட்சம் கடன் வாங்கி வச்சிருக்கான். அந்த கடன் எங்க இருக்குதுன்னு தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கறான அந்த இலவசத்தான் நீங்க கண்டீங்க. ஆனா அவன் எல்லாத்துக்கும் கணக்கு வவுச்சர் எழுதி வச்சுட்டு பாதி கணக்குலையும் மீதி அவங்க ஓலையிலையும் போட்டுக்கிட்டாங்க.
எந்த ஒரு அரசியல்வாதினா நீயும் நானும் இருக்கிற மாதிரி மாநிலத்துல ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை கடத்துவதற்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல்வாதி இருக்கிறான்னு காட்ட சொல்லுங்க. காட்டுங்க பார்க்கலாம். யாருன்னா எல்லாமே கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். அந்த கோடி கோடியா கொள்ளையடிக்கிறதுக்கு எங்க வரும்? இருக்கிற இடத்துல தானே கொள்ளையடிக்க முடியும். எங்க இருக்குது? திருடன் கையில பீரோ சாவி கிடைச்சி போச்சு. திருடன் கையில பீரோ சாவி கிடைச்சி போச்சு. இன்னைக்கோ நேத்தோ இல்ல, 55 ஆண்டுகளா இந்த திருடனுங்க தான் இவன் 5 வருஷத்துக்கு அவன் 5 வருஷத்துக்கு மாத்தி மாத்தி பீரோ சாவி எடுத்து வச்சுக்கிறான். அந்த சாவியை கொண்டு போய் கொடுக்கிறது நீங்க மக்களே. நீங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் எப்படி பேசுறாருன்னு பாத்தீங்களா? மாநில மக்களின் உரிமைகள் எவ்வளவு சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. மீட்கப்பட வேண்டிய உரிமைகள் ஏராளமாக நடு வழியில் நின்றுட்டு கிடக்கு. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு இருக்கிறது. எந்த நேரத்திலும் நாம் கைவிட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜெயலலிதா 9வது அட்டவணையில் அதை சேர்த்து அதற்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி இருந்தாலும் எந்த நேரத்திலும் உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்யும் என்று மருத்துவர் அன்புமணி அவர்கள் தெளிவா சொல்றார். அதுக்கு காரணம் இன்று இருக்கின்ற நீதிபதிகளுடைய மனநிலை அப்படி இருக்குதுன்னு சொல்றார். இதுவெல்லாம் இந்த திமுக காரணம் தெரியுதா? அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன். இது 3 தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அதுதான் இந்த 3 ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கு. பாத்தீங்கல்ல வேட்டி சேலை. ஜனநாயக நாட்டில் சாமானிய மக்கள் நான் வாக்களிக்கிறேன், இந்த வாக்கு விலை மதிப்பற்றது, இந்த வாக்கு என்னுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பது, என்னுடைய மாநிலத்தின் உரிமைகளை நான் பெறுவதற்கு எனக்கு அவசியமானது, ஒவ்வொரு வாக்காளனின் மனதிலும் அது உதயமாகணும். அன்னைக்குதான் ஜனநாயகம் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஜனநாயகத்தை நீங்க காப்பாற்றி வச்சிருக்கீங்களா? இவன் 200 கொடுப்பான், 500 கொடுப்பான், 1000 கொடுப்பான், இவன் 2000 கொடுப்பான், ஆளுங்கட்சி 3000 இருந்து 5000 கொடுப்பான். அப்போ யாருக்கிட்ட நம்ம அதிகமா பணம் வாங்கலாம்? ஆளுங்கட்சி கிட்ட பணம் வாங்கினாதான் அதிகமான பணம் நம்ம கைக்கு வரும். அதே மாதிரி ஆண்ட கட்சி கொடுத்தா 1000 தான் கொடுப்பான், ஆளும் கட்சி கொடுத்தா 2000 கொடுப்பான். ஆண்ட கட்சிக்கு கீழே இன்னொரு எதிர்கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சி பணமே கொடுக்காது. அப்படி கொடுத்தாலும் ஏதோ போனா வந்தா 150 செலவுக்கு டீ தண்ணிக்கு தான் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட கட்சிகளுக்கு நம்ம வேலை செய்யக்கூடாது. நம்ம ஆளுங்கட்சி பக்கத்துல தான் நமக்கு ஏதோ ஒரு 2000 3000 கிடைக்கும். ஒரு நாளைக்கு அவங்க கூட பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தா ஒரு 500 கிடைக்கும். இப்படி சாமானிய மக்களின் மனநிலையை மாற்றியது இந்த கேடுகட்ட திராவிடம் இல்லையா? இன்னொரு காணொலி போடுற, அந்த காணொலி பாருங்க. பாத்தீங்களா இந்த காணொலிய? பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. டோக்கனு எவ்வளவு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? அந்த டோக்கனு 200 ரூபாய்க்கு கொடுத்த டோக்கனு. எங்க தாத்தா பாரு 200 ரூபாய்க்கு டோக்கன் வாங்கிக்கினேன் எப்படி நிக்கிறாருன்னு பாருங்க. என் தாத்தா 200 ரூபாய் டோக்கனுங்க. மாநிலத்தின் வறுமை நிலையை பாருங்க, மாநில மக்களின் வறுமையை பாருங்க. ஒரு 200 ரூபாய் டோக்கனுக்கு இவங்கெல்லாம் கியூவில் நின்று உட்காந்து கிடக்குறாங்க டோக்கனை வாங்கிட்டு. திமுக காரனுடைய அயோக்கியத்தனத்துக்கு ஒரு அளவு இருக்கான்னு பாருங்க. பாருங்க இவனுங்கெல்லாம் விளங்குவானுங்களான்னு பாருங்க. ஏன்னா நாட்டு மக்களுடைய பணத்தை கோடி கோடியா கொள்ளையடிச்சு தன்னுடைய உடையில போட்டு பயிலுங்க. 200 ரூபாய் கொடுக்குறாங்க. 200 ரூபாய்க்கு டோக்கனு பாருங்க. எத்தனை அம்மா அவங்க எப்படி போகுதுன்னு பாருங்க. கள்ளச்சாராயத்தை கொடுத்து எத்தனை பேரை கொண்டானுங்க. பக்கத்துல இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளச்சாராயத்தை கொடுத்து எத்தனை பேர், இப்பதான் 70 பேர் செத்தானுங்க. ஆனாலும் இந்த தாய்மார்கள் கொஞ்சம் கூட யோசிக்கல, சிந்திக்கல. அன்புமணி ஒவ்வொரு மேடையிலையும் தொண்டை தண்ணி வற்றி போக கத்துறார். இன்னுமுமா உங்க மண்டையில ஏறல? மண்டையில எதுவுமே இல்லை, உங்களுக்கு தலையில இல்லை. ஆண்கள் எக்கேடரா கெட்டு போகட்டங்க. உங்க குடும்பத்தை காப்பாற்றணும்னா பெண்கள் சிந்திக்கணும். பெண்கள் சிந்தித்து வாக்க நீங்க இவனுக்கு போட்டா நல்லதா, இவனுக்கு போட்டா நல்லதா, யார் ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் யார் பாதுகாப்புன்னு கொஞ்சம் யோசிக்கணும். சாராயம் வித்து ஆட்சி நடத்துற அரசு, சாராயத்தை வித்து உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிற அரசு, சாராயத்தை வித்து இலவசம் கொடுக்கிற அரசு, சாராயத்தை வித்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற அரசு. அந்த அரசுக்கு ஓட்டு போடுறீங்களே, நீங்க எல்லாம் என்னைக்கு சிந்திப்பீங்க? என்னைக்கு சிந்திப்பீங்க சொல்லுங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு அப்படியே பதைக்குதுங்க. பதைக்குது. இவனுங்களெல்லாம் கையில் அடிக்க கூடாதுங்க. இவனுங்களெல்லாம் கையில் அடிக்க கூடாது. ஏன்னா காலில் இருக்கிறத எடுத்து தொடக்கூடாதுல தொட்டு தொட்டு சொல்லி சொல்லி அடிக்கணும் இவனுங்களை. அப்பதான் இவனுங்க ஜென்மத்துல உரைக்கும். அப்பதான் இவனுங்களுக்கு சூடு சொரணை எதுனா கொஞ்சம் பிறக்கும். திமுகவே ஓட்டு போடு, அதிமுகவே ஓட்டு போடு, யாருக்குன்னா ஓட்டு போடு. ஜனநாயகத்தின் பால் வாக்களி. திமுக தான் தமிழ்நாட்டின் தலை சிறந்த இயக்கம். ஜனநாயகத்தின் பால் போய் வாக்களி.
அதிமுக தான் தமிழ்நாட்டின் தலை சிறந்த இயக்கம், ஜனநாயகத்தின் பால் வாக்களி. பாட்டாளி மக்கள் கட்சி தான் மக்களுக்கான இயக்கம், ஜனநாயகத்தின் பால் வாக்களி. அதை விடுத்துட்டு இவன் 1000 கொடுக்குறான், அவன் 1000 கொடுக்குறான், இவன் 500 கொடுக்குறான், அங்கங்க 200 பேர் 300 பேர் 500 பேர் கூட்டம் கூட்டமா சேர்த்து வச்சுக்கிட்டு அவன் கொடுக்குற 1500 வாங்கிட்டு இன்னைக்கு ஓட்டு போட்டு வந்துடுற. ஆனா நீ வாங்குற இந்த 500 ரூபாய் அன்னைக்கு மட்டும்தான் வாங்குற. ஆனா நீ போடுற இந்த ஓட்டு 5 ஆண்டுகளுக்கானதுங்கிற ஒரு நிமிஷம் யாராச்சும் சிந்திக்கிறீங்களா? நீங்க போடுற இந்த வாக்கு 5 ஆண்டுகளுக்கு இந்த மாநிலத்தின் அனைத்து உரிமைகளையும் அவர்களுக்கு நீங்க தாரை வாக்குறீங்க. ஜனநாயகத்தின் பால் வாக்களித்து ஒரு மெம்பரை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்க 5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு சேவையாற்றுவார்கள். லட்சமா கோடியா பணத்தை கொட்டி வாக்க பெற்று இவன் அதிகாரத்துக்கு வந்தா உங்களுக்கு சேவை செய்வானா? அவன் போட்ட முதலீடை எடுப்பானா? சொல்லுங்க, உங்களுக்கு அவன் சேவை செய்வானா, போட்ட முதலீடை எடுப்பானா? சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு சூழ்நிலையில குறைந்தது 5 கோடினா செலவு பண்றாங்க. திமுக காரணம் அதிமுக காரணம் இந்த 2 கட்சிக்காரன் எவனோ ஒருத்தன் நிக்கிறான் அப்படின்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கே குறைந்தது 5 கோடி செலவு பண்றான். ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு குறைந்தது 25 கோடியிலிருந்து 100 கோடி வரைக்கும் செலவு பண்றானுங்க. வேலூர் தொகுதியில கதிரானந்து நடந்து முடிந்த பாராளுமன்ற தொகுதியில 250 கோடி செலவு பண்ணாராம். 250 கோடி. இந்த பாராளுமன்ற உறுப்பினர் கிட்ட போயிட்டு நீ எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது, இதை தீர்த்து வைக்கணும்னு கேட்கறதுக்கு உனக்கு திராணி இருக்கா? அவன் என்ன கேட்பான் உன்னை திருப்பி? நீ என்ன எனக்கு ஓட்டு சும்மா போட்டியா? 5000 பணம் வாங்கி தானே ஓட்டு போட்ட, 4000 பணம் வாங்கி தானே ஓட்டு போட்ட, 3000 பணம் வாங்கி தானே ஓட்டு போட்ட அப்படின்னு நீ உன்னை கேட்பான். ஆனா நீ நான் சொல்லுவேன் 5000 கொடுத்தாங்களா ஓட்டுக்கு? இல்லையே, எனக்கு 1000 தானே கொடுத்தாங்கன்னு நீ சொல்லுவேன். ஆனா ஒவ்வொருவருடைய தலைக்கும் 5000 அங்கிருந்து ரிலீஸ் ஆயிருக்கும். ஆனா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உள்ள அந்த 5000 தேய்ந்து 1000 மாறி இருக்கும். இது எங்கிருந்து போச்சு? அங்கிருந்து கொண்டு வந்தவன் கொண்டு போய் சேர்த்தவங்கிட்ட இருந்து அங்க போனது, அங்கிருந்து கிளைக்கு வரத்துக்குள்ள 4 கை மாறும்போது 4000 தேஞ்சி போச்சு. கடைசியில மிச்சம் மீந்ததான் ஒரு 1000 தான். இதுதான் அரசியல். இப்படிதான் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் ஓட்டுகளை பெறுகிறது. உங்களுடைய உரிமைகளை நீங்க யாருகிட்ட போய் கேட்பீங்க? இது ஜனநாயக நாடு. நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற உறுப்பினர்கள் ஜனநாயகத்தின்படி அவர்கள் உங்களுக்கு சேவகர்கள். ஆனா நீங்க அவர்களுக்கு ஜனநாயகத்தின் பால் வாக்களித்தா அந்த உரிமையோட கேட்க முடியும். நீங்க என்ன பண்ணீங்க? பணத்தை வாங்கின்னு ஓட்டை வித்துட்டீங்க. உங்ககிட்ட ஓட்டை வாங்கினவன் நாட்டை வித்துட்டு உங்ககிட்ட போட்ட முதல்ல 5 கோடினா அவன் ஒரு 15 கோடி சம்பாதிச்சுக்குவான். அவ்வளவுதான் போதும். நாடு நாசனமா போனா அவனுக்கு என்னங்க இருக்குது? 15 கோடி வந்தா அவன் 10 தலைமுறை வாழ்ந்துட்டு போகும். 15 கோடியை ஒரு 5 வருஷத்துல அவன் 500 கோடியா மாத்திருவான். ஏன்னா அத்தனை வித்தைகளையும் கற்றவன் தான் இந்த திராவிட பச்சோந்தி கும்பல். இதை விட விளக்கமா சொல்ல முடியாதுன்னு இல்லை, சொல்லுவேன். இதை விட விளக்கமா இன்னும் சொல்ல முடியும், சொல்லுவேன். கேட்டுக்கிறதும் கேட்டுக்காததும் அவரவர்களுடைய தலையெழுத்து. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.